ரொம்பவே ஈஸியாக சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ், நியூலி மேரிட் இவங்கள கூட பார்த்த உடனே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல ஒரு அடிகனமான வானல் வச்சு அதில் 1 கப் கடலைப்பருப்பை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். கடலைப்பருப்பு 1 கப்புனா உளுந்து 2 கப் ஆட் பண்ணி அதையும் நல்ல ஒரு மேரி பிஸ்கெட் கலரில் சூப்பராக ஒரு பொன்னிறமாக அதையும் வறுத்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கல்லுப்பையும் வறுத்து எடுத்துக்கினா அதில் இருக்க தண்ணிலாம் விடாமல் இட்லி பொடி கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். காஞ்ச மிளகா ஒரு 20 போட்டு வறுத்து எடுத்துட்டு அந்த சூடான கடாயிலே கருவேப்பிலையும் போட்டு அப்படியே வச்சிடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தா அதுவே கிறிஸ்பி ஆகிடும். இப்போ வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியான சூப்பரான இட்லி பொடி தயாராகிடும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.